ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செல்வா ஆடியோஸ். நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோவில் டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்ட் ஆம்ப்ஸ் மீட்டரை எப்படி பயன்படுத்துங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசி பக் கன்வெர்ட்டர் மூலமாக நாம் டிசி இன்புட்டில் வந்து மேக்ஸிமம் 50 வோல்ட் வரைக்கும் டிசி பவர் சப்ளை கொடுத்து அவுட்புட்டில் 1.4 வோல்ட் வரைக்கும் குறைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வோல்ட் மீட்டரோட வோல்டேஜ் மெஷர்மெண்ட் எப்படிங்கிறது இப்போ போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் மீட்டரில் இன்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கும் அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கும் ஒரு டேக்கிள் சுவிட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4-வே டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சாக்கெட்டு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் சாக்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்புட்டாகவும் இன்னொன்று அவுட்புட்டாகவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இல்லைன்னா பொட்டன்டியோமீட்டர்னு சொல்லி இதை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10K. வாங்க இது இப்போ எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வழியாக 3.7 வோல்ட் இதுக்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.7 வோல்ட்டில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வோல்டேஜை கம்மி பண்ணிக்க முடியும். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பக் கன்வெர்ட்டர் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா LM2596ங்கிற பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக் கன்வெர்ட்டரோட வேலை என்னென்னா, நம்ம இன்புட்டில் எவ்வளோ, அதாவது மேக்ஸிமம் 50 வோல்ட் வரைக்கும் டிசி இன்புட்டை நம்ம இதில் கொடுத்தோம்னா, இதில் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1.5 வோல்ட் வரைக்கும் நம்ம டிசி அவுட்புட்டில் இந்த பக் கன்வெர்ட்டர் மூலமாக நம்ம அவுட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் 3.7 வோல்ட் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து அவுட்புட் வோல்டேஜ் மெஷரிங்காக நம்ம டேக்கிள் சுவிட்சை அவுட்புட் வோல்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் மேக்ஸிமம் வோல்டேஜ் 3.5 இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம இதோட வேல்யூவை நம்ம குறைக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேல்யூவை நம்ம இப்போ குறைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் குறையிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருந்தது. இப்போ அந்த வோல்டேஜை வந்து நான் 1.2 குறைச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து 3.7 தான் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம இன்புட் வோல்டேஜை 12 வோல்ட் டிசியாவோ இல்லை 24 வோல்ட் டிசியாவோ நம்ம கொடுக்கும்போது சேம் இதே அளவுக்கு நம்ம டிசி வோல்டேஜ் கம்மி பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் ஆகுது. மேலும் இதை நான் எப்படி ரெடி பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் வந்து இதை எப்படி மேக் பண்ணுங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் இதோட ஒயரிங் டயக்ராமை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் செல்வா ஆடியோஸ். நான் உங்கள் செல்வா. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.